அனைவருக்கும் வணக்கம். உடல் ஆரோக்கியம் மனிதனுக்கு மிக மிக அவசியம். அதுக்கு உணவு அளவுன்னு ஒன்று இருக்குது. இவ்வளவு தான் சாப்பிட்ணும், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, இவ்வளவு குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்றைய நவீன மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உணவுக்கு இத்தனை கலோரி கிடைக்குது இந்த பொருள் இருந்து, அப்படி எல்லாத்தையும் வெயிட் போட்டு ஒரு 175 கிராம். இப்போ எப்படி பிரியாணி கடையில் 1 கிலோ பிரியாணி 120 ரூபா, 240 ரூபா அப்படின்னு கிலோ கணக்கில் பிரியாணி எடை போட்டு விற்றுட்ருக்குறானுங்க. அந்த மாதிரி சாப்பிட சொல்கிறானுங்க இந்த ஆங்கில மருத்துவர்கள். அதெல்லாம் முற்றிலும் தவறு. இதெல்லாம் அந்த காலங்களில், இந்த வேத காலத்தில் அந்த கிறுக்கு பயலுக, வேதத்தை எழுதினவன் கிறுக்கு பய தானே. ஏன்னா மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை எழுதினவன் எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும்? இவனுங்களெல்லாம் இந்த ஆடு மாடுகளையெல்லாம் மனிதனாக மாற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்ட்டு அவனுக்கு வேதங்களில் ஆயுர்வேதம்னு ஒன்று இருக்குது. அது வேதத்தினுடைய ஒரு பகுதி. இப்படி பலவித வேதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பார்ப்பனனாக போயிட்டான். நமக்கு பார்ப்பனம் நல்லது சொல்லிட்டான், அதனால் அவன் ஆகாது அப்படின்ட்டு பிராமணர்களை நம்ம பேசிட்டு நம்ம காலத்தை ஓட்டி நம்ம மக்களையே நம்ம நாசம் பண்ணணும். அதுதான் நம்முடைய கொள்கை தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படி இருக்கிறதுனால இது வேதத்தில் இருக்கிற முறைகளையே பிராமணர்களே சரிவர புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது மற்றொரு விஷயம். இவனுக்கு இந்த ஆங்கில நவீன மருத்துவம், சித்த மருத்துவம், எல்லா மருத்துவவாதிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் என்னமோ இந்த பிஸ்கட் தயாரிக்கிற நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளே 12 பிஸ்கட் 10 பிஸ்கட் பேக்கிங் ஆகி எல்லா பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரே அளவில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதில் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியா மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்? இந்த அடிப்படை அறிவே மருத்துவ உலகுக்கே கிடையாது. முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு பிறவி, ஒருத்தனுக்கு சம்மந்தமே இருக்காது. உடல் அமைப்புகள், பல விஷயங்கள். இதை சரிவர புரிஞ்சிக்காம என்ன பண்ணுறாங்க, காமனாக ஒரு ஃபார்முலா சொல்லிடுது. அது காமனாக ஒரு ஃபார்முலாங்கிறது மனிதனுடைய எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒத்து வராது. ஒருத்தனுக்கு ஒருத்தன், ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு, அதே போல் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்களை சரியாக புரிஞ்சிக்காதனால தான் அனைவருக்கும் சமமான ஒரு கருத்துக்களை சொல்லும்போது, இவ்வளோ சாப்பிட்ணும், எடையை போட்டு வெயிட் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஒருவருக்கு அது அதிகமாக போய்விடும், இன்னொருவருக்கு அது குறைவாக போய்விடும். இப்படி ஆகும்போது வியாதிகளோ சத்து பற்றாக்குறைகளோ ஏற்படும். இது சரியில்லாத முறைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. பின்ன எப்படித்தான் அளவை கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்றது? நீ பாட்டுக்கு அதை குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். மனிதன் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொன்னோம்னா நேரடியாக சொன்னால் கேட்க மாட்டான். மறைமுகமாக சொன்னாலும் அது புரியாது, எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் சில டைம் செஞ்சிட்ருப்பானுங்க. அப்படியே காலங்கள் மாற 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 அது ஒரு ஃபார்மாலிட்டியாக போயிடும். இப்போ தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு போட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது இன்றைக்கி ஃபார்மாலிட்டி தானே. அதனே சும்மா தலையில் வச்சு தடவிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதுபோல் விஷயங்கள் பல விஷயங்கள் ஃபார்மாலிட்டியாக மாறி போச்சு. அப்படி ஒரு விஷயந்தான் இந்த உணவுனுடைய அளவை குறியீடு செய்யறதுக்கு உண்டான பழக்கம். அது காலப்போக்கில் மாறி இன்றைக்கி வாய்க்கரிசிங்கிற மாதிரி போய் நிற்கிது. இறந்து போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்து சமயத்தில் எல்லா இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வாய்க்கரிசி போடுவாங்க. நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க கையில் இந்த உறவினர்கள் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு அந்த வாயில் போடுவாங்க. ஒரு குழந்தை வரும், அதனுடைய கையில் ஒரு பிடி போடும். அதே போல் பெரியவங்க வருவாங்க, உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு வாய்க்கரிசின்ட்டு போடுவாங்க. இதே திருமணத்தின் போது நலங்கு வைப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா 3 தடவை 2 கையில் எடுத்து இப்படி தோள்பட்டையில் போட்டு அந்த அரிசியை போட்டு ஆசீர்வாதம் நலங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேலை இல்லாமல், வேலை வெட்டி இல்லாமல் செஞ்சிட்ருக்குறாங்க இல்லையா? அப்படித்தான் இந்த தீக்காக்காரனுக்கு அவ்வளவு அறிவு, அதே மாதிரி செய்கிறவங்களுக்கு அவ்வளவு அறிவு, எந்த அறிவும் கிடையாது. இது எதுக்கு செய்கிறாங்க, இதனுடைய நோக்கம் என்ன, ஒன்றும் தெரியாது. எடுத்து ஏதாவது சாக்கடை எடுத்து ஒருத்தன் தலையில் பூசிட்டு போனான்னா மற்றவங்களும் சேர்ந்து அதையவே செஞ்சுட்டு போவாங்க. அது எதுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது.
நன்மையோ தீமையோ எந்த கருத்தாக இருந்தாலும் அதனுடைய மூலம் என்னன்னு புரிஞ்சுக்காம தான் நம்ம செய்வோம். அதுதான் நம்ம மனிதனுடைய இயல்பாக போச்சு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது ஒரு நாளைக்கு வந்து மாலை நேரத்திலோ காலை நேரத்திலேயே எப்போவோ வந்து சுண்டல் பயிறு, இந்த பட்டாணி சுண்டல்னு வச்சுக்கங்களேன், இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டல் நம்ம சாப்பிட்றோம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம். இது எவ்வளவு சாப்பிட்லாம்? ஒரு தட்டை நிறைய போட்டு சாப்பிட்லாமா? இல்லை அப்படியே வடை சட்டி அப்படியே வச்சுட்டு, மேக்ஸிமம் வந்து இது தேங்காயெல்லாம் போட்டு வணக்கி எடுக்கிறதுனால வாணலியில் தான் வச்சுருப்பீங்க இந்த சுண்டலை. அப்படியே உட்காந்துட்டு கையில் அள்ளி அள்ளி சாப்பிட்றலாமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கணும். அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த கண்டென்ட்னுடைய அளவு நம்ம உடலுக்கு தேவையான அளவு எங்கே இருக்குது, அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இயற்கையிலேயே வந்து மனிதனுக்கு 2 கை கொடுத்துருக்குறான். அதில் ஒரு கை தான் நம்ம சாப்பிட்றோம், இன்னொன்று வந்து வேறு விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிறோம். இப்போ அந்த கையை வந்து வெறும் சாப்பிட்றதுக்கு, வேலை வெட்டி செய்கிறதுக்கு, இதுகளுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சக்கூடாது. உணவுனுடைய அளவுனுடைய தராசு மாதிரி தான் கையும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ கொண்டக்கடலை சுண்டல் ஒரு குழந்தை சாப்பிடணும்னா அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது அதனுடைய கையிலே இருக்குது. ஒரு கைப்பிடி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுண்டலினுடைய அளவு தான் அந்த குழந்தை சாப்பிடணும். அதே போல் பெரியவங்க ஒருத்தனுக்கு கை பெருசாக இருக்குது, நல்லா பாடியாக இருப்பான். இன்னொருத்தர் வந்து லீனாக இருப்பான், கொஞ்சம் கை சின்னதாக இருக்கும். ஒரு சிலருக்கு நீளமான கையாக இருக்குது, அதில் நிறைய வந்து சுண்டல் வந்து, அதாவது வேக வைப்பதற்கு முன்பு நல்லா சொல்லுங்கள், ரா மெட்டீரியல் அது. அந்த அளவில் ஒரு கைப்பிடி பிதுங்கி கீழெல்லாம் ஒழுகிறதெல்லாம் கணக்கு வைக்கக்கூடாது. கைப்பிடியில் இப்படி அள்ளி கை பிடிச்சி ஒரு இது வச்சு இப்படி போட்டோம்னா எவ்வளோ அளவோ அந்த அளவு தான் ஒரு வேளைக்கு சாப்பிட்ணும். இதுதான் வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற தராசு. இதுக்கு மேலே போயிட்டுதுன்னா அது நம்ம உடலுக்கு உபயோகப்படுத்தாது, அல்லது அது விஷமாக மாற்றப்படும். குறைவாக போயிடுதுன்னா சத்து குறைபாடு, அவ்வளோதான். அது சாப்பிட்றதுல ஓரளவுக்கு கிடைக்கும், முழுமையான சத்து இல்லாமல் கூட போகலாம். அளவுங்கிறது வந்து இப்படி தன்னுடைய கைப்பிடி, தன்னுடைய கை அளவு தான் ஒருத்தனுடைய எந்த ஒரு இது. அரிசி எடுத்தாலும் அதே தான். ஒரு வேளைக்கு சாப்பிட்றோம்னா ஒரு கைப்பிடி அரிசி தான் சாப்பிட்ணும். சும்மா போட்டு இப்படி கமுத்தி வச்சு இப்படி குளங்கட்டி சாப்பிட்றவனுக்கு தான் நோயில் விழுந்து சுகர் வந்து என்னென்ன வியாதி இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளிக்கிறது. ஒரு கைப்பிடின்னா ஒரு கைப்பிடி தான் சாப்பிட்ணும் அரிசி. ஒரு கைப்பிடி சுண்டல், ஒரு கைப்பிடி நறுக்கிய காய்கறிகள் ஒரு கைப்பிடி. இதுதான் மனிதனுடைய அளவு ஆரோக்கியமான உணவு. இதுதான் இது வந்து பிரம்ம ரகசியம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். இது எங்கேருந்துடா நீ கண்டுபிடிச்சேன்ட்டு கேட்பீங்க. எல்லாம் என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாம் ஜீனில் மூளையிலேயே ஏற்கனவே பதியப்பட்டிருக்குது. எல்லாம் நோண்டி நோண்டி வெளியே எடுத்து இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கிறேன். நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க எப்படியோ போங்க அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். என்னுடைய வீடியோக்களில் வர்ற எந்த ஒரு கருத்தும் ஏற்கனவே புத்தகங்களில் படிச்சுட்டு இந்த பண்ணாடைகளை வீடியோ போட்டு வச்சுருப்பானுங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு அதை படித்து கதையை அளந்துட்டுருப்பாங்க. அது எழுதுனவனுக்கு வந்து அந்த புத்தகத்தை எழுதுனவன் எப்படி அவனுக்கு வந்து சரியான அறிவு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. இதெல்லாம் வந்து எந்த புத்தகத்திலையும் வந்திருக்காது. நான் இது வரைக்கும் சொன்ன அனைத்து வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். பல விஷயங்கள் நான் சொன்னது எந்த புத்தகத்துலேயும் வந்திருக்காது. எல்லாமே புது விஷயங்களாக தான் இருக்கும். இது எங்கேருந்து கிடச்சிதுன்னா எல்லாம் மூளையிலிருந்து தான். எல்லாமே ஏற்கனவே வாழ்க்கை வரலாறு எல்லாம் நம்ம ஜீனில் இருக்குது, அது மூளையில் பதியப்பட்டிருக்குது. அதை ரீகால் பண்ணி நம்ம வெளியே இப்போ கொடுத்துட்ருக்குறோம். இதுதான் உண்மை. வேறு எங்கேயும் வெளியிலலாம் போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்குள்ளேயே தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். என்ன மாதிரியே நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். 3 நேரம் சாப்பிட்றேங்க, சாதம் சாப்பிட்றேன். நான் எப்படிங்க 3 கைப்பிடி போட்டுக்க வேண்டியது தான், வேறு என்ன? அது 3 கைப்பிடி போட்டு வெயிட் பார்த்து வச்சுக்கங்க. அரிசி வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுன்னா 3 கைப்பிடி போட்டுக்கிட்டிங்கன்னா அரிசியினுடைய தேவை அவ்வளோதான். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு அந்த பைத்தியக்காரன் அன்றைக்கி எதுக்கு சொன்னானுன்னு இந்த அளவு தான் சொல்லியிருக்கிறானு. ஒரு நாள் சாதம் நீங்கள் எவ்வளோ அரிசி சாப்பிட்ணும்னா உங்கள் கையில் 3 கைப்பிடி. இப்போ துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிறாங்க, உங்களுடைய அளவு என்ன? தனிப்பட்ட மனிதனுடைய உங்கள் கைப்பிடி அளவு தான். துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி தாராளமாக சாப்பிட்டா தான் அந்த புரோட்டீன் கிடைக்கும். பல பேர் இந்த சிக்கனம் பண்ணுறேன்னு போட்டு குடும்பத்துக்கு ஒரு கைப்பிடி போடுவாங்க. அதெல்லாம் தவறு. அதிலெல்லாம் எந்த புரோட்டீன் கிடைக்க போகிறதில்ல. தனிப்பட்ட முறையில் ஒரு வேலைக்கு உண்டானது ஒரு கைப்பிடி. அதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ சாதம் வந்து அளவு கரெக்டாகிடும். பருப்பினுடைய அளவு கூடி வரும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட மெத்தேடு வேறு மாதிரி இருக்கும். சாதத்தை நிறைய போட்டு சாம்பார்னு போட்டு தண்ணியில் கரைச்சி விட்டு பருப்பை இது பண்ணி துவரம் பருப்பை ஊற்றி கரைச்சி சாப்பிட்டுட்ருப்பீங்க.
அது தவறான முறை. ஒரு கைப்பிடி அளவு தான் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிவர புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயந்தான். எப்படி? இதெல்லாம் யாருங்க கைப்பிடி அளவு போட்டு எப்படி தனித்தனியாவா சமைக்க முடியும்? உங்க குழந்தைய கூப்பிடுங்க. உங்க வீட்ல 4 பேர் இருக்கிறீங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. கணவன், மனைவி 4 பேர் இருக்கிறீங்க. ஒரு நாள் தான் அத அளவு எடுக்க போறீங்க. எங்க பாப்பா? அதுக்கு தான் வந்து மகாலட்சுமி நோன்புன்னு போட்டு ஒரு குடத்துல எல்லாரும் கைப்பிடி அரிசி எடுத்து போட சொல்லுவாங்க. "நீ ஒண்ணு போடு" அப்படின்னு வீட்ல இருக்கிற உறுப்பினர்களை எல்லாம் அப்போ கூட்டு குடும்பமா இருந்ததுனால இந்த நோன்பு கொண்டாடும்போது அளவு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அரிசியினுடைய அளவு. "ஒரு கைப்பிடி நீ போடு பாப்பா." அந்த பையன ஒரு கைப்பிடி போட சொல்லுவாங்க. இப்படி அந்த அளவு எடுத்து பார்த்தோம்னா, குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கைப்பிடி போட்ட பிறகு மொத்த அளவு ஒரு 1/2 கிலோ வருதுன்னு வைங்க. 1/2 கிலோ போட்டு டெய்லி ஒரு நேரத்துக்கு சமைக்க வேண்டியது. அதில என்ன இருக்குது? ஒரு நாள் அளவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேஞ்சு போயிரும் கையி? இதுக்கு நேரம் கிடைக்காதா? மொபைல்ல போட்டு விரல தேய்க்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, இது ஒரே ஒரு நாள் எடுத்துட்டா, அடுத்த ஆண்டு வரைக்கும் அது ஓட்டிறலாம். அடுத்த ஆண்டு தான் மறுபடியும் திரும்பி மகாலட்சுமி நோன்பு வருது. அதுபோல் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம இந்த கைப்பிடி அளவு ஒரு பண்டிகை மாதிரி வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா அளவு வந்து 1/2 கிலோங்கிறது அடுத்த பையன் குழந்தைகள்லாம் பெருசாகும்போது அது 3/4 கிலோவா மாறும் ஒரு நேரத்துக்கு. இப்படியெல்லாம் இருக்குது கணக்குகள். இத வந்து தராசு வச்சு உனக்கு டாக்டர் சொன்ன மாதிரி வெயிட் போட்டெல்லாம் சாப்பிட்டாலாம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. உங்களுடைய உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு உங்கள் கையிலேயே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து பிரம்ம ரகசியம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இதையெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான். இதுவரைக்கும் எவனும் சொன்னதும் கிடையாது. நான் தான் இப்போ முதல் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். இதை செயல்படுத்தி பாருங்கள். அப்புறம் ஆரோக்கியம் வரலைன்னா என்ன ஃபோன் நம்பரெல்லாம் நான் மறுபடியும் கொடுக்குறேன். என்னை வந்து நீங்கள் வாங்குன்னு வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த 4வது ரோல மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறவர் அவரு முணுமுணுக்கிறாரு என்னன்ட்டு, "ஏப்பா 2 கை இல்லாதவன் எதுலப்பா அளவு போடுவான்?" அப்படின்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் விதண்டாவாதமாக கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு அந்த ஈக்குவல் வெயிட் உள்ள ஆளுனுடைய அளவை எடுத்து பார்த்து நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். அதனால் இப்போ முருங்கைக்கீரை செய்கிறீங்க. அதுவும் வந்து அவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஆரோக்கியம். அதிகமாக சாப்பிட்டா அப்புறம் டிசென்ட்ரி ஆகும். கசப்பு சாப்பிடவே முடியாது சில டைமில். இப்படி எல்லா பொருளும் அப்படிதான். ஒரு நேரத்துக்கு ஒரு கைப்பிடி. அது எந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அளவு வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வாங்குகிறோம். நறுக்கி எடுத்துக்கங்க. ஒரே ஒரு நாள் தான் அளவு போட போகிறீங்க. அப்போ வந்து வச்சோம்னா அந்த அளவு வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன தராசு வீட்டில் இருக்குது. இப்போ அமேசானில் இந்த மாதிரி இதிலெல்லாம் கிடைக்கிது. அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நறுக்கி அளந்து பார்த்துட்டீங்கன்னா, "ஒரு கைப்பிடி போடு பாப்பா, தம்பி வா நீ போடு, வீட்டுக்காரரே நீங்கள் வாங்க." அப்புறம் நீங்களும் ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா பெண்மணிகள் மொத்தம் எவ்வளோ கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சு போகும் ஒரு நேரத்துக்கு. அதே போல் பருப்பு ஒரு கைப்பிடி அதில் போட்டிருக்குறோம். இப்படி வச்சு சாப்பிடும்போது நிறைவான உணவு போதுமான அளவு சத்தோடு கிடைக்கும் நமக்கு. அதிகமாகி போய் அது நோயை உண்டாக்காது. உடனே சீரகத்தை ஒரு கைப்பிடி போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவையெல்லாம் உணவுப் பொருள் கிடையாது. உணவுப் பொருளுங்கிறது தானியங்களும் காய்கறிகளும் தான். சும்மா உடனே விதண்டாவாதமாக பேசிட்டு மிளகு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு நாங்கள் ரசம் வச்சு குடிக்கலாம்னு என்ன ஆகும்? அவ்வளோதான் அப்புறம். அதனால் இந்த விதண்டாவாதமெல்லாம் பேசாமல் எந்த பொருளுக்குன்னு தானியங்களும் காய்கறிகளும் பழங்கள் இது போன்ற ஐட்டங்களை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எல்லாமே கையில் அளவு இருக்குது. இப்போ மிளகு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிஞ்ச் மூக்குப்பொடி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படியே ஒவ்வொரு தனிநபருக்கு தன்னுடைய விரலில் ஒரு பிஞ்ச் எடுத்தால் அளவுகள் மாறுபடும். குழந்தை கொஞ்சம் தான் எடுக்கும். பெரியவங்க அந்த 2 விரல் எடுக்கும்போது அதிகமாக இருக்கும். மிளகுத்தூளை பொறுத்த வரைக்கும் இப்படி. அதே போல் இஞ்சி துண்டுன்னா நம்ம வந்து அந்த சுட்டு விரல் அல்லது கட்டை விரலினுடைய ஒரு ரேகை அளவுக்கு துண்டு நீளம். அவ்வளோதான். அந்த கட்டை விரல் சைஸுக்கு எடுக்கணும் ஒவ்வொரு தனிநபருக்கும். இது எல்லாமே கைக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கும். இப்போ நான் சொன்ன முறையை வந்து 1 மாதம் பின்பற்றி பாருங்கள். அப்புறம் குடும்பத்தில் எல்லாருடைய ஆரோக்கியம் என்ன மாற்றங்கள் நிகழுதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது பிரிஸ்க் வாக்கிங் அப்படிங்கிறானு என்னென்னமோ சொல்கிறானுங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரிஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை. குடும்பமே பிரிஸ்க் ஆகிறப்புறம் மிகவும் நேர்த்தியான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறத பெண்கள் வந்து சரிவர புரிஞ்சுக்குங்க. இதான் ரகசியம். இப்படி சாப்பிட்டா உடல் எடை கூடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து
வாக்கிங் போக வேண்டியதில்லை, எக்ஸசைஸ் அது இதுவும் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் வந்து தானாக வந்து சில நாட்கள்லேயே வந்துடும். அப்புறம் வந்து அந்த டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்கள, அந்த பற்றாக்குறையெல்லாம் ஏற்படாது. அதிகப்படியாக இருக்கிறது தானே அதை கரைக்கிறதுக்காக நம்ம வாக்கிங்கு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் நார்மலாக செய்யக்கூடியது. சில எக்ஸசைஸ் வந்து அளவாக செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது இப்படி தான் கட்டுப்பாடு பண்ணணுமே ஒழிய, முட்டாள்தனமாக வந்து பூராத்தையும் இந்த ஒருத்தவனும் வெறும் ஜூஸை மட்டும் 1 மாதம் குடிச்சு செத்தே போயிட்டான். இந்த மாதிரி கேணத்தனமான விஷயங்களையெல்லாம் யூடியூப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்த மாதிரி இதை பார்த்துறாதீங்க. இது வந்து உண்மையிலுமே ஆரோக்கிய திறவுகோல். இதை செஞ்சு பாருங்க, 1 மாதம் செஞ்சு பார்த்துட்டு திரும்ப கமெண்டில் சொல்லுங்கள். ஆகையால் இதுவரைக்கும் இந்த 2 கால் கிறுக்கு பயல உலகத்தில் எவனுமே சொல்லாத விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் இது வந்து அனைத்தும் உண்மையான விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு நட்டம் கிடையாது, பூராமே லாபம்தான். லாப கணக்கு ஏறிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த கிறுக்கு பய சொன்னதையெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை 1 மாதம் பின்பற்றி பாருங்கள். பெண்கள் தான் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி, காய்கறி வெட்டினோடனே குழந்தைய கூப்பிட்டு அளவு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு தானே, இப்படி ஒவ்வொரு இதையும் அளவு எடுத்து ஒரு பேப்பர்லேயும் கூட எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. செஞ்சு பாருங்கள், 1 மாதம் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நான் யாருங்கிறது உங்களுக்கு புரியும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.